ஒரு படையப்பா ஸ்டைல் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் அண்ட் சென்னை சிஎஸ்கேயோட டீம் வந்துட்டு தேர் கமிங் ஹோம் டு த ஃபோர்ட்ரஸ். ஸோ அங்கே வந்துட்டு சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் வந்துட்டு சேப்பாக்ல ஹஸ் பின் அ ரியலி ரியலி ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட் ஃபார் சிஎஸ்கே. அவங்க வந்துட்டு நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஓவரால் வந்துட்டு அவங்களோட இன் சேப்பாக் பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸ்ல வந்து சிஎஸ்கே 8, கேகேஆர் 4. அண்ட் பட் லாஸ்ட் இயர் வந்துட்டு 2025ல கேகேஆர் வந்துட்டு சேப்பாக்ல ஜெயிச்சாங்க. பட் ஓவரால் ஹெட் டு ஹெட் ஐபிஎல் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா 32 கேம்ஸ்ல சிஎஸ்கே 120, கேகேஆர் 111. ஸோ நிறைய போன கேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வின் ஃபார் சிஎஸ்கே. அவங்களோட போத் bowlers அண்ட் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் பிரில்லியன்ட் செஞ்சுரி, குர்ஜப்னீத் சிங்கும் ஓவர்டன் வந்துட்டு 4 wicket ஆல்சோ செம bowling performance overall by CSK and batting as well. So KKR வந்துட்டு on the other hand have been losing all games. They are still அவங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். So welcome to Beyond Boundaries Cricket. நம்ம டைரக்டா வந்துட்டு will go into the preview of this match and then playing combinations, conditions, அதை பத்தி எல்லாம் பேசலாம். So coming back to home, இதுல வந்துட்டு அவங்க it was a great game. சூப்பரா ஆடி இருந்தாரு சஞ்சு சாம்சன். ஸோ நம்ம டைரக்டா நான் வந்து கணேஷ் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுறேன். இந்த பிளேயிங் காம்பினேஷன் டெவால் பிரேவிஸ்க்கு போன கேம் சான்ஸ் கிடைக்கல. டு யூ திங்க் சிஎஸ்கே வில் கோ டு வித் த சேம் பிளேயிங் காம்பினேஷன்ஸ் அகேன்ஸ்ட் கேகேஆர் இந்த கிரவுண்ட்ல? வாட் டு யூ திங்க்? உன்னோட இனிஷியல் தாட்ஸோட சேர்த்துட்டு நீ வந்துட்டு உன்னோட பிளேயிங் காம்பினேஷனும் சொல்லிடு. Yeah, very happy that CSK have successfully started அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. அது ஒரு இதுல சந்தோஷம். என்னன்னா அந்த மேட்ச்ல வின் பண்ணதை விட எல்லாருமே ஓவராலா இன்டென்ட் பேட்டிங்ல இன்டென்ட் இருந்தது. எக்ஸப்ட் ஃபார் ஆர் கேப்டன். அவர் இன்டென்ட் காமிக்க ஆரம்பிக்கணும். ஹீ ஷுட் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங். அண்ட் பவுலிங் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் எக்ஸ்ட்ராடினரி அவரோட ஹிட் டு த டெக் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் ஏதோ அந்த ஸ்ட்ராங்கான ஏரியாஸை அவர் ஸ்டிக் ஆன் பண்ணாரு. அண்ட் அந்த டேவிட் மில்லர் விக்கெட்லாம் வந்து சூப்பர்வா இருந்தது. நீங்க பேசிட்டீங்க, அதனால அந்த மேட்ச்குள்ள போல. பட் அதான் குர்ஜப்னீத் சிங்கா இருக்கட்டும், இந்த அடிஷன்ஸ் எல்லாம் வந்து நியூ அடிஷன்ஸ் somehow வந்து ஒரு ஸ்பார்க்கை ட்ரிகர் பண்ணிருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு பர்சனலா. ஸோ ஐ திங்க் தே வில் கண்டினியூ இன் திஸ் ஃபார்ம். இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் ஃபீல் ஆகுது. அண்ட் சஞ்சு சாம்சன் அவரோட ப்ராக்டிஸை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. மேட்சுக்கு முன்னாடி நாள் அவர் வந்து அதுக்கு முன்னாடி நாள் ரொம்ப 3 hours எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மேட்சுக்கு அந்த முன்னாடி நாள் வந்து he did not come to the practice, he kept himself relaxed. அந்த அவரோட மைண்ட் செட்டை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் he is in a very calm mindset now. அண்ட் அப்பயும் காமா தான் இருந்தாரு. இப்போ இன்னும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் he will start performing. ஆயுஷ் மாத்ரேவும் நல்லா ஆடுறாரு. அண்ட் டெவால் பிரேவிஸ் வந்தாருன்னா அவர் பேட்டிங் கிடைச்சதுன்னா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ திஸ் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். இன்னும் ருத்ராஜ் கேக்வாட் அவர் அந்த 2021ல இருந்த ஆடினா மாதிரி அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா இட் இஸ் கோயிங் டு ஆட் எக்ஸ்ட்ரா வேல்யூ தான் டு த பேட்டிங். அண்ட் பவுலிங் சைட்ல தேவ் ஸ்டார்டட் கிளிக்கிங் வெல். ஹோப் தே கண்டினியூ இந்த ஃபார்ம். அண்ட் என்னன்னா கேகேஆர் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் அவங்களோட பவுலிங் வந்து இன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கரா இல்ல. அவங்க வந்து அவங்களோட பவுலிங் தான் it has let them down always இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். somehow they will have to try and find out the spark. ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் இப்போ அவங்களோட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து they are leaking runs. இப்போ வருண் சக்கரவர்த்தி ரன்ஸ் லீக் ஆயிட்டு இருந்தாரு. அவர் இப்போ இன்ஜுரி ஆடல. இப்போ சுனில் நரேன் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் அதுதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து ரன்ஸ் லீக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ சேப்பாக்கும் வந்து ரொம்ப பெல்டர் ஆஃப் த விக்கெட்டா இருக்கிறதுக்கு அவங்க எப்படி இந்த விக்கெட்ல வந்து நல்லா போட முடியுங்கிறதையும் அவங்க அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணணும். பார்க்கலாம் எப்படி பண்ண போறாங்கன்னு. அண்ட் ஐ திங்க் சிஎஸ்கே வில் வின். தீஸ் ஆர் மை இனிஷியல் தாட்ஸ். கேகேஆர் வந்துட்டு பத்திரானா வந்து அவங்களுக்கு என்ஓசி எல்லாம் வந்திருக்கு. ஐ டோன்ட் நோ அவர் வந்துட்டு இமீடியட்டா ஃபர்ஸ்ட் கேமே ஆடுவாரான்னு தெரியல. ஒரு த்ரில்லருக்கு அப்புறம் வந்துட்டு தேவர் நாட் ஏபிள் டு எல்எஸ்ஜியோட அந்த ஒரு த்ரில்லருக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வராங்க. தே வில் பி கம்ப்ளீட்லி டவுன் அண்ட் அவுட் மென்டலி வந்துட்டு. ஸோ இட் இஸ் ஒரு பெரிய ஓனஸ் இருக்கு ரஹானே மேல. கேகேஆர் வந்துட்டு த ப்ராப்ளம் இஸ் அவங்களோட அந்த ஃபின் ஆலன் ஆடுறாரு. ரஹானேவும் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வச்சிருக்காரு. கேமரன் கிரீனோட ரோல் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போலிங் வைஸ் இது பண்றா. பேட்டிங்கும் வந்துட்டு நிறைய கிளிக் ஆகணும். அவங்க திருப்பி வந்துட்டு ரோமன் பவல் வந்துட்டு அவருக்கு கொண்டு வந்துட்டாங்க பிளேயிங் 11ல. ஸோ அப்படி இருக்கும் போதுட்டு பாலகிருஷ்ணன் நீ சொல்லு, கேகேஆர் வந்துட்டு அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன்ல பத்திரானாவை வந்து அது பார்க்கலாம், அவர் வந்து ஃபிட் ஆவாரா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா ஓவரால் கேகேஆர் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன்ல? அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. பவுலிங்ல வந்து இப்ப வந்து ஃபாரின் ஃபேஸ் பவுலர் ஒன்லி பிளேசிங் முசபர்னி மட்டும் தான் இருக்காரு. ஓகே, ஸோ பிளேசிங் முசபர்னியால வந்து இங்க கொஞ்சம் லைக் ஹி ஹஸ் டன் பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல தான் நல்லா பண்ணியிருக்காரு பிளேசிங் முசபர்னியை பொறுத்த வரையும். ஸோ இஃப் பத்திரானா கம்ஸ் ஷோர் ஷாட் ஹி வில் ரீப்ளேஸ்
இவரை தான் ரோமன் பவல. வில் கம் வில் பிக்ஸ் த ஸ்பாட் ஓவர்சீஸ் ஸ்லாட்ல அவர் தான் ஃபோர்த் இது இருப்பாரு. பட் அப்படி அவர் இல்ல, பத்திரானா வந்து என்ஓசி கிடைச்சிருக்கு கரெக்ட். அவர் வரலன்னா தென் தே ஹேவ் டு ஐடியலி ஐ ஃபீல் வந்து ரோமன் பவல் பல்லா தே ஹேவ் டு பிரிங் த காம்பினேஷன் ஆஃப் பிரிங்கிங் இவர் டீம் சைஃபர்ட். Finn Allen and Tim Seifert has to open. Ragane has to play at number 3. Even though Ragane is என்ன சொல்லுது பவர் பிளேல எஃபெக்டிவா இருந்தாலுமே வந்து ஸ்டில் ஐ ஃபீல் வந்து அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சு கேப்டன் லீட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட், ரகானே வந்து நம்பர் 3 ஆடிட்டு தென் கேமரூன் கிரீன் அந்த மாதிரி தான் லைக் ரகுவன்ஷி ஆர் கேமரூன் கிரீன் அந்த மாதிரி வந்துட்டு தான் போய் ஆகணும் அவங்களை பொறுத்த வரையும். அண்ட் லேக் ஆஃப் கேம் டைம் ஃபார் ரிங்கு சிங், அதுவும் ஒரு இது இருக்கு, அவங்களுக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வந்து அவ்வளவா கேம் டைமே கம்மியா தான் இருக்கு. ரமன்தீப் சிங்கா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும். அண்ட் ரமன்தீப் சிங்கோட ரோல் என்ன அதுவும் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா தே ஹேவ் ஆப்ஷன் தேஜஸ்வி சிங், அவரை கூட யூட்டிலைஸ் பண்ணலாம். இஸ் எ வெரி யங் டேலண்ட். தேஜஸ்வி சிங், தேஜஸ்வி தாகியா, அவரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அவங்க தே ஹேவ் டு ட்ரை அவுட் சம்திங். அண்ட் அகைன் வருண் சக்கரவர்த்தியோட இன்ஜுரி அப்டேட் எப்படின்னு தெரியல. ஐடியலி வருண் சக்கரவர்த்தி ஃபிட்னா he has to play, he has to come into the 11 because he has a very good matchup against Brevis. Like so and again he has a happy memory playing in Chepak, வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரையும். ஸோ அந்த ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. பவுலிங் லிட்டரலா பார்த்தா அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம நவதீப் சைனி எல்லாம் போட விடுறாங்க. ஓகேவா, ஐ திங்க் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து தே கேன் ட்ரை அவுட் சம்திங். உம்ரான் மாலிக் ஒரு ரா ஃபேஸ் இருக்கு, அவரை கூட ட்ரை பண்ணலாம். தே ஹேவ் an ஆப்ஷன், உம்ரான் மாலிக்கை கூட ட்ரை பண்ணலாம் அவங்களை பொறுத்த வரையும். ஸோ தீஸ் ஆர் த தாட்ஸ். என்ன இது வந்துட்டு கேமரன் கிரீனுக்கு வந்துட்டு ஐ வுடன்ட் definitely I'll play him this game, but ana not too many chances. Ada definitely vandu I won't be hesitant to make him sit in the bench. Adu definitely adu owners vandu it is again how you convince the people who are sitting in the back room la. Ena I feel Roman Powell ipni Seifert konnanena every player drops by one. So அப்படி இருக்கும்போது ரோமன் பவல் is a more capable finisher. ஏன்னா கேமரன் கிரீன் வந்துட்டு டாப் ஆடுற பிளேயர். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கன்சிடரிங் தட் யூ பிரிங் Seifert into the team, நான் டெஃபினட்டா ரோமன் பவலை வந்துட்டு I'll put him up over Cameron Green, but not for this game. In the game he deserves 1 or 2 chances, but not so much. அந்த அளவுக்கு நான் அவரை பேக் பண்ண மாட்டேன். ஓவரால் அவங்களோட bowling, கேகேஆரோட bowling, and they need to power playல wickets, they need to go for wickets. அதுதான் அது. பத்திரானா will see if he is making a difference. But ஆனா நம்ம திருப்பி will just come back to one CSK point. In the game ரித்துராஜ் நான் பாலகிருஷ்ணன் கேட்கிறேன், ஏன்னா அது நம்ம பத்தி பேசிட்டோம். சிஎஸ்கேட இந்த கேம் வந்துட்டு should ரித்துராஜ் பேட் அட் நம்பர் 3. ஸோ ஐடியலா பார்த்தா வந்து ருத்ராஜ் கேக்வாட் வந்து நம்பர் 3, அவரோட ரோல் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். இஃப் இஸ் கோயிங் ஃபார் த பவர் பிளேனா தே ஹேவ் டு பி எக்ஸ்பிரசிவ், அக்ரெசிவா இருக்கணும். அண்ட் சேப்பாக் கண்டிஷனும் இட்ஸ் நோ லாங்கர் வந்து ஒரு ட்ரிக்கி 180 விக்கெட் மாதிரி இல்ல, இட்ஸ் வெரி பேட்டிங் விக்கெட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் டு உங்களோட பவுலிங்கும் வந்து போன மேட்ச் ஜெயிச்சீங்க, that doesn't guarantee you that எல்லா மேட்சும் ஜெயிப்பீங்கன்னு. ஒன்ஸ் அவங்க நான் சொல்ற காம்பினேஷன் ஒன்றும் இல்ல. இஃப் ஆன் எ டே சிஎஸ்கே ஜஸ்ட் ஸ்கோர் 190 ரன்ஸ், டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் அந்த கேகேஆர்ல எப்படி அந்த இது அடிச்சாங்க அந்த மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா ஒரு டாப் 3 டாப் 4 அவங்களே அடிச்சு 15 ஓவர்ஸ்ல முடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அகெயின் the combination is perfect, மைண்ட் செட் நல்லா இருக்கு, டீம் பாண்டிங் இருக்கு. that doesn't guarantee you the win. Still you have the loopholes in your bowling. Okay, the consistency is the key. அது ஓவர்டனால பண்ண முடியுமா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல இந்த மாதிரி ட்ராக் அவங்க பேக் டு பேக் ஹோம் கேம்ஸ் வேற, இந்த மாதிரி ட்ராக் கிடைச்சா வந்துட்டு ஐ ஃபீல் அவங்களோட bowling பேட்டிங் அடிச்சு தான் ஆகணும். சோ பேட்டிங் to answer your அடிச்சா question, then number 3 has to play Rutraj. I will tell you one thing, to be I'm frank, of the same irrespective of the position doesn't matter. இந்த இப்ப இருக்கிற மாடர்ன் T20 கிரிக்கெட்ல வந்து நான் ஓப்பனிங்கா இருக்கட்டும் நம்பர் 3 இருக்கட்டும், எங்க போனாலும் you have to play aggressively. That is a very brutal point. Until unless உனக்கு அந்த சைடு 4-5 விக்கெட் போயிடுச்சு, இல்ல இட்ஸ் a 160 ஒரு ட்ரிக்கி கைண்ட் ஆஃப் விக்கெட்ல நீ ஆடுற, then that is a different case. It's all about match situation, match awareness தான் மேட்டர் என்னை பொறுத்த வரையும். ஒரு நல்ல விக்கெட்ல உட்காந்துட்டு நீ வந்து 12 பால்ல 9 ரன் பவர் பிளேல அடிக்கிறன்னா வந்து that's really questionable. The intent has to be there. That's my final இது. நம்ம டைரக்டா ஐ திங்க் வில் கோ டு தி ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம இப்போதைக்கு கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுடலாம் நம்ம ஸ்கிரீன்ல. பட் ஆஃப்டர் விச் வில் டெஃபினெட்லி கோ ஃபார் தி ப்ரெடிக்ஷன்ஸ். கணேஷ் ஐ திங்க் கேட்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீ மந்த சட்டை வர போட்டுன்னு வந்திருக்க. ஸோ சிஎஸ்கே தான். பாலகிருஷ்ணன் நீ சொல்லு, இல்ல நான் சொல்லட்டுமா? நான் கேகேஆர் போறேன். I feel KKR.
நீ கேகேஆர் போயிட்டியா? ஓகே, நான் வந்துட்டு சிஎஸ்கே போறேன். ஹோம் கேம், அவங்க தேர் கமிங் வித் தட் கான்ஃபிடன்ஸ். ஸோ பார்க்கலாம் அவங்க இது எங்க போய் இதாகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் போயிடலாம். இந்த கேமுக்கு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் நான் கணேஷ்ட கேட்கறேன். சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் இந்த கேமுக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், நீ சிஎஸ்கேல ஒன்று கேகேஆர்ல ஒன்று சொல்லிடு. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அகைன் நான் வந்து எங்க சேட்டன் சஞ்சு தான் நான் சொல்றேன். அகைன் ஐ ஹோப் ஹி கண்டினியூஸ் த சேம் ஃபார்ம். கேகேஆர் ஐ ஃபீல் ஃபின் ஆலன் வில் டு குட். ஃபின் ஆலன், ஓகே. அண்ட் சஞ்சு. பாலகிருஷ்ணன், நீ? ஐ எம் கோயிங் வித் கேமரூன் கிரீன் இன்னைக்கு அண்ட் சுனில் நரேன் இன் கேகேஆர் பவுலிங் வைஸ்ல. சிஎஸ்கே பொறுத்தவரையும் ஐ வில் கோ வித் சிவம் தூபே அண்ட் பவுலிங்ல வந்து ஐ ஃபீல் வந்து கலீல் அஹ்மத். இஃப் ஹி ஸ்ட்ரைக்ஸ் வெல் தென் கேம் ஆன், இஃப் இட் டசன்ட் சிஎஸ்கே கேம் இஸ் ஓவர். சிஎஸ்கே பேட்டிங்ல வந்துட்டு நான் வந்து டெவால் பிரேவிஸ் சொல்றேன். அவருக்கு ஹோப்ஃபுல்லி இந்த கேம் பேட்டிங் கிடைக்கணும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி கேமரன் கிரீனுக்கு நான் படலை. ஸோ நான் ஆக்சுவலி ரோமன் பவல் சொல்றேன். ஹோப்ஃபுல்லி ஹி இஸ் இன் தி பிளேயிங் 11 அண்ட் தென் அவர் இம்பாக்ட் பிளேயரா வரணும். ஸோ உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கேம் வந்துட்டு சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் யார் வந்துட்டு தேர் ஹூஸ் கோயிங் டு கம் ஆன் டாப், அதையும் வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.